கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிற இயேசப்பா நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பிப்ரவரி மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து இந்த மாதத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். நீ என்னை சிநேகிக்கிறது மாத்திரமில்லை, நானும் உன்னை சிநேகிக்கிறேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லும் பொழுது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ எனக்கு முக்கியமானவன், அதாவது அருமையானவன் அப்படின்னு அங்கே சொல்லுது தமிழ் பைபிளில். ஆமாம் சொல்கிறோம். இன்னொரு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ எனக்கு முக்கியமானவன், எனவே நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். நீ எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால் நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? பெருமைப்படுத்த போகிறேன். உன் பேரை பெருமைப்படுத்த போகிறேன், உன் குடும்பத்தை பெருமைப்படுத்த போகிறேன், உன்னை நான் பெருமைப்படுத்த போகிறேன். சிறுமையாக இருந்த உன்னை பெருமையான ஸ்தானத்தில் கொண்டு போய் நானே உயர்த்தி வச்சு உன்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமில்லை, உன்னை அழகு பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உன்னை நான் பெருமைப்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறார். சிநேகிக்கிறேன்னு சொல்லுது. இங்கே சொல்லும்போது நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால தான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? நீ எனக்கு முக்கியமானவன், எனக்கு நீ முக்கியமானவன். ஏன் தெரியுமா? என் நேசத்திற்குரியவன், என்னுடைய நேச குமாரனாய் இருக்கிறாய், என்னுடைய நேச பிள்ளையாய் இருக்கிறாய், என்னுடைய பாசத்துக்குரியவனாய் பாசத்திற்குரியவளாய் நீ இருக்கிறாய், நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, அதனால் உங்களை என்ன செய்ய போகிறேன்? உங்களை பெருமைப்படுத்த போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, பாருங்க, நான் அனைத்து ஜனங்களையும் தேசங்களையும் உனக்கு கொடுப்பேன். அனைத்து ஜனங்களையும் கொடுப்பேன், அனைத்து தேசங்களையும் உனக்கு கொடுப்பேன். எனவே நீ வாழலாம். இதுவரை வாழ முடியாதபடிக்கு பொருளாதாரத்தில் கஷ்டம், பண கஷ்டம், வேலை இல்லாத கஷ்டம், நிரந்தரமான ஒரு வேலையோ ஒரு வருமானமும் இல்லை, நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, நல்ல உடுத்தி நல்லா வாழ முடியலை, அநேக நேரம் வாழ வழி இல்லாத அளவுக்கு நீ அநேக நேரம் கஷ்டப்பட்டிருந்தாய், அநேக நேரம் வருத்தப்பட்டு துக்கித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவன், நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். அது மாத்திரமல்ல, அனைத்து ஜனங்களையும் கொடுப்பேன், அனைத்து தேசங்களையும் உனக்கு கொடுப்பேன். நீ வாழலாம், நீ வாழுவாய். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லும்போது பாருங்க, நமது கண்ணுக்கு நீ விலையேற பெற்றவன். அதாவது கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய கண்ணுக்கு, என் பார்வைக்கு மாத்திரமல்ல, என் கண்ணுக்கு நீ விலையேற பெற்றவன், நீ மதிப்பிற்கு உரியவன், உன்மேல் மிகுந்த அன்பு கொண்டேன். நான் உன் மேலே அதிகமான அன்பு உன் மேலே வச்சிருக்குன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். நீ என் கண்ணுக்கு ரொம்ப விலையேற பெற்றவன், நீ எனக்கு மதிப்பிற்கு உரியவனாக இருக்கிற, உன் மேலே மிகுந்த அன்பு வச்சிருக்கிறேன் நான். யாராச்சும் சொல்லுவாங்களே நம்மளை பார்த்து? ஆதலால் நான் உனக்காக மனுஷரை கையெழுப்பேன், உன் உயிருக்காக மக்களை மாற்றிக்கொள்ளுன்னு சொல்லி என்ன செய்ற, உனக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறேன்? தேசத்தையும் ஜனத்தையும் உனக்காக நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை அவ்வளவு விலையேறப்பட்டவர்களாக, அவ்வளவு மதிப்பிற்குரியவர்களாக கர்த்தர் உங்களை பார்க்குறாரு. நீ என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், நீ மதிப்பு மிக்கவன், நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு, அதனால் உனக்கு பதிலாக நான் மனுஷங்களையும் ஜனங்களையும் தேசத்தையும் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு நான் கொடுத்து உன்னை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து அழகுபடுத்துவேன். ஆனால் சரி, இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லும் பொழுது நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? மற்றவங்களுடைய பார்வைக்கு அருமையாக இல்லை, அருவருப்பாக இருக்கிறோம். இவெல்லாம் வாழ்கிறான் பாரு, இவெல்லாம் எதுக்கு தான் பூமியில் உயிர் வச்சு வாழ்கிறாளோ, இவங்கெல்லாம் எதுக்கு தான் உயிர் வச்சு வாழ்கிறாங்களோ, காலமுள்ள கஷ்டம், காலமுள்ள வியாதி, காலமுள்ள கடன், காலமெல்லாம் கண்ணீர், ஒரே புலம்பல்.
இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு நிரந்தரமான வேலை இல்லை, ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லை, ஒரு நிலையான பேர் கூட இல்லை, ஒரு நிலையான ஒரு வீடு கூட இல்லை, நிலையான குடும்ப வாழ்க்கை கூட இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே நிலையானது இல்லை. அப்படி இப்படி அலைஞ்சு திரியிறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா? நீ அருவருப்பானவன், நீ அருவருப்பானவள். இப்போ மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எங்கேயாச்சும் போயிட்டா நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் இன்னைக்கு குடும்பமும் பெற்றவங்களும் கூட பிறந்தவங்களும் ஏன் உறவுகளும் கட்டின கணவரும் கட்டின மனைவியும் பெத்த பிள்ளைகளும் சொல்லுகிற காரியம், ஏன் தான் நீ உசுரோடு இருக்கிறியோ, ஏன் தான் என் கூட பிறந்தையோ, ஏன் தான் உன் வயிற்றில் நான் பிறந்தனோ, இல்லைன்னா என் வயிற்றில் நீ ஏன் பிறந்தையோ அப்படின்னு அருவருப்பா, ஆகாததா, வீணானதா பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தரோ உங்களை சொல்கிறாரு, நீ என் கண்ணுக்கு விலையேற பெற்றவள், விலையேற பெற்றவன். இந்த வார்த்தையை தூரத்திலிருந்து பக்கத்திலிருந்து கேட்டுருக்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் உங்களை பார்க்குற விதம், நீங்கள் விலை மதிக்க முடியாதவங்களாக இருக்கிறீங்களா? நீங்கள் விலையேற பெற்றவங்களாக இருக்கிறீங்க, நீங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவங்களாக இருக்கிறீர்களாம். யாருக்கு? ஆண்டவருடைய பார்வையில். அதனால் உங்களை கனம் பண்ணுவார், உங்களை பெருமைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஏன் இதெல்லாம் செய்கிறாருன்னா அவர் உங்களை நேசிக்கிறாரு, உங்கள் மேலே மிகுந்த அன்பு வச்சிருக்கிறாரு. நீங்கள் சொல்லலாம், ஐயோ ஆண்டவர் மேலே அவ்வளோவா நான் அன்பு வச்சதில்லையே, என் மேலே யாரும் அப்படி அவ்வளோ பாசம் வச்சதில்லையே, ஆனால் ஆண்டவர் மட்டும் என் மேலே வைப்பாரா? அவர் என் மேலே அன்பு வைக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு நல்லவனா, அவ்வளவு நல்லவளா? அப்படியெல்லாம் ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பீங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ என் பிள்ளை, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் என் பிள்ளையா இருக்கிற, உன் மேலே அதிக அன்பு வச்சிருக்கிறேன், அதனால் உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், அதனால் நான் உன்னை உயர்த்தி கனப்படுத்துவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவன். வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவன், நீ என்னுடைய சிநேகிதன், நான் உன்னை மிகவும் அன்பு கூறுகிறேன், உன்னை நான் கனம் பண்ணுவேன், உன்னை நீ எனக்கு அருமையானவன், அருமையானவள், நான் உன்னை சிநேகிக்கிறேன், மிகுந்த அன்பு கூறுகிறேன், உனக்கு மனுஷர்களை தருகிறேன், உனக்கு தேசங்களை தருகிறேன், மனுஷர்கள் மூலம் திரளான நன்மைகளை கொண்டு வருவேன், தேசத்தின் நன்மைகளால் புசித்து திருப்தி அடைவீர்கள், உச்சிதமான பலன்களை, விலையேறப்பட்ட நன்மைகளை, தலை சிறந்ததும் உனக்குடையதாய் உன்னுடையதாய் மாறும், தேசங்களிலிருந்து உனக்கு நன்மை தேடி வரும், அநேக ஆமை சுத்திர இடங்களிலிருந்து உனக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் பேரும் புகழும் கர்த்தர் அநேக ஜனங்கள் மூலம் கொண்டு வருகிறார். சரிங்க பாஸ்டர், இதெல்லாம் சொல்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, சொல்லும்போது நல்லா இருக்குது, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன் சந்ததி கலக்கிலேருந்து வரப்போறவேன்னு அப்படி கீழே வசனம் அடுத்த 5ஆம் வசனம் அப்படிலாம் சொல்லிட்டு போகுது. மேலே இருக்கிற வசனத்தில் நீ தண்ணீரை கடக்கும்போது உன் கூட இருப்பேன், ஆறுகளை ஆமை சுத்திர ஆறுகள் கடக்கும்போது அது உன் மேலே பொருளாது, அக்கினியில் வேகாது இருப்பேன், நான் உன்னை மீட்டுக்கிட்டேன், உன்னை பேர் சொல்லி அழைச்சேன், இப்படியெல்லாம் வசனம் இருக்குது. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்படி வாழ்க்கையில் நடக்குமா? எனக்கு இது கிடைக்குமா? இது சாத்தியம்தானா? அப்படி ஒரு வேளை நீங்கள் கேட்பீர்கள்னு சொன்னால் எல்லாம் சாத்தியமாகும். இது போல் ரொம்ப பார்வைக்கு அற்பமாக ஒரு ஆகாதவனா, தகுதி இல்லாதவனா, வேண்டப்படாதவனா, குடும்பத்தால் தள்ளிவிடப்பட்ட, கூட பிறந்தவர்களால் தள்ளிவிடப்பட்ட, பெத்த தகப்பனால பெற்றவங்களால் தள்ளிவிடப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு, அப்படி அருவருப்பா ஆகாதவனா, ஒன்றும் இல்லாதவனா, தள்ளி விடப்பட்டவனை ஆண்டவர் தலை சிறந்தவனா மாற்றினார். அவன் எப்படி கர்த்தருடைய பார்வையில் அருமையானவனாக இருந்தான், உலகம் உறவு குடும்பத்தின் பார்வையில் அவன் அருவருப்பாக இருந்தவன் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி அருமையானவனா முக்கியமானவனா மாறினான்ங்கிறத ஒரு சில காரியங்களை கூட நாம் இந்த நாளில் தியானிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. இந்த நிலைமையில், ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கிற உங்களையும் அப்படி உன்னத நிலைமைக்கு ஆண்டவர் உயர்த்துவார் என்பதை இந்த நபருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வச்சு நாம் தியானிக்க ஏசப்பா உதவி செய்வாராக. ஒரு முதலமைச்சரோ, ஒரு எம்எல்ஏவோ, ஒரு சேர்மனோ, ஒரு பெரிய அதிகாரத்தில் உள்ளவங்களோ நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவன்னு 4 பேருக்கு முன்னாடி சொல்லிட்டா நம்மளுக்கு தலகால் புரியாது.
பெரிய அதிகாரி, பாருங்க இவன் எனக்கு ரொம்ப முக்கியமானவன், இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டா நம்ம எவ்வளவு பெருமைப்படுவோம், எவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஆனால் வானத்தையும் பூமியும் படைச்சா ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவன். எல்லாரும் ஆகாதுன்னு சொல்றாங்களா, சொல்லிட்டு போட்டோம். எல்லாரும் வேஸ்ட்னு சொல்றாங்களா, சொல்லிட்டு போட்டோம். எதுக்கு லாய்க்கலன்னு சொல்றாங்களா, சொல்லிட்டு போட்டோம். நான் சொன்னா, நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவன், நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவள். உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும். இதுவரை யாரை கொண்டும் செய்யாத காரியங்களை, செய்ய முடியாத காரியங்களை நான் உன்னை கொண்டு தான் செய்ய போகிறேன். ஆதியாகமம் 49 5வது வசனத்திலிருந்து 7வது வசனத்தை வரைக்கும் வாசிக்கலாம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே உடன்படாதே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. விக்கிரகமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். இங்க யாக்கோபு என்கிற பேருள்ள ஒரு தகப்பன் என்ன செய்யறான்னா, தன்னுடைய பிள்ளைகளை 12 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆண் பிள்ளைங்கள், ஒரு பெண் பிள்ளை இருக்குது. இந்த 12 பிள்ளையும் தன்னுடைய அந்திம காலத்தில், அதாவது சாக போகிறதுக்கு முன்னாடி தான் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிச்சு உனக்கு ஆண்டவர் இப்படி செய்வார், உனக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டது செய்வார்னு ஒவ்வொருத்தரையும் சொல்லி ஆசீர்வதித்து வாக்கு தத்தங்களை கொடுத்து அனுப்புகிறார். அப்புறம் வாக்கு தத்தங்களை கொடுக்குறார். இந்த தன்னுடைய வயசான காலத்தில் ஆசீர்வாதம் பண்ணுறார் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம். அப்படி பண்ணும்போது மொத்தம் 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறாரு. அதில் 2 பேரை மட்டும் சபிக்கிறார். யார? 5வது வசனத்தில் சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், தனித்தனியே அவர்களை சொல்லி ஆசீர்வதிக்கல. பாருங்க 3வது வசனத்தில் ரூபனே அப்படின்னு சொல்றாரு, அது மூத்த மகனை முதல் பையனை சொல்றாரு. 2வது சொல்லும்போது சிமியோனும் லேவியும் சேர்ந்து 2 பையன்களை சொல்றாரு, அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி. அடுத்து 8வது வசனத்தில் பாருங்க யூதாவே அப்படின்னு 4வது பையனை அவர் ஆசீர்வதிக்கிறார். 13வது வசனத்தில் பாருங்க செபுலோன் அப்படி சொல்லி 5வது அந்த மகனை என்ன செய்கிறாரு, அங்கே ஆசீர்வதிக்கிறார், அவனுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறார். 6வது பையன் இசக்கார் அப்படிங்கிற பையனை என்ன செய்கிறாரு, 14வது வசனத்தில் சொல்லி ஆசீர்வதிக்கிறார், அவனுக்கு என்னெல்லாம் அவன் சந்ததியில் அவன் தலைமுறையில் என்னெல்லாம் ஆசீர்வாத நன்மைகள் வரும், அவன் எப்படி இருப்பான்னு சொல்லுகிறார். 16ல் தான் என்கிற மகனை ஆசீர்வதிக்கிறார் 7வதாக. அடுத்து பார்த்தீங்கன்னா 19வது வசனத்தில் காத் என்று சொல்லி என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். பாருங்க 8வது பையனை ஆசீர்வதிக்கிறார். ஆசேர் 9வது பையனை ஆசேருக்கு என்ன நன்மைகள் உண்டாகும்னு சொல்லி அங்கே ஆசீர்வதிக்கிறார். நப்தலி 10வது பையன் பேர் நப்தலி, அவனுக்கு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். 11வது பையன் யோசேப்புக்கு என்னெல்லாம் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். 27வது வசனத்தில் பென்யமீன் கடைசி பையனுக்கு என்ன நன்மைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அப்போ 12 பிள்ளைகளுக்கும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும், உன் குடும்பத்துக்கு என்ன நடக்கும், உன் குலம் கோத்திரம் வம்சத்துக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன ஆசீர்வாதமெல்லாம் வரப்போகுதுன்னு ஆசீர்வதிக்கிறார். அந்த 12 பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிறதுல 2 பையனுக்கு மாத்திரம் சாபத்தை போடுகிறார். கிட்டத்தட்ட 7 விதமான சாபங்களை சொல்லுகிறார். பாருங்க, ரூபனும் கூட அவனும் தப்பும் பாவமும் பண்ணியிருந்தான். அவனையும் கூட நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும், என் முதற் பலனானவன், என் மேன்மையில் பிரதானமும் வல்லமையும் விசேஷமும் ஆனவன் அப்படியெல்லாம் சொல்லி ஆசீர்வச்சிட்டு தான் அப்புறம் என்ன செய்கிறாரு, ஒரு சில காரியங்கள் அவர் சொல்லுகிறார். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த சிமியோனு லேவிக்கு மட்டும் ஏன் 7 விதமான சாபங்கள். அந்த சிமியோன் லேவியில சிமியோன் என்பவனுக்கு அந்த சாபம் பலிக்கலை, அப்பா சொன்னது நிறைவேறலை. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒன்று அப்பா கிட்ட போய் அவன் மன்னிப்பு கேட்டு
அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த காரியத்திலிருந்து அப்பா கிட்ட இருந்து என்ன செஞ்சிருக்கிறான், மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து அந்த சாபத்திலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று லேவி இருக்கிறான், அவனுக்கு முழு சாபமும் ஏறக்குறைய 7 விதமான சாபங்களும் அவன் வாழ்க்கையில் அப்படியே வந்து பழிச்சிச்சு, நிறைவேறிச்சான். ஏன் இவங்க 2 பேர்த்துக்கு சாபம் போட்டார்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகம புஸ்தகம் 34வது அதிகாரம் நீங்கள் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏன் சாபம் போட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரே ஒரு சகோதரி இருக்கிறா, லேயாளுக்கு 6 பையங்க, ஒரே ஒரு பொண்ணு. ஆதியாகமம் 35வது அதிகாரத்தில் 23 வாசிக்கலாம். யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபுடைய பிள்ளைங்க 12 பேர். யாக்கோபின் மூத்த மகன் ரூபன், அடுத்து சிமியோன், அடுத்து லேவி, யூதா, இசாக்கர், செபுலோன் என்பவர்கள் லேயாள் பெற்ற குமாரர். 6 பையன்கள். யாரு? லேயாளுக்கு பிறந்த 6 பையன்கள் யாருன்னு சொன்னா இந்த 6 பேர். அடுத்து ஒரே ஒரு பெண் பிள்ளை இருந்துச்சு, தீனாள் சொல்லி. இந்த 6 பேருக்கு ஒரே ஒரு தங்கச்சி, ஒரு செல்ல தங்கச்சி, அன்புள்ள தங்கச்சி ஒருத்தர் இருந்துச்சு. இப்போ இந்த சிமியோனு லேவியும் ஏன் இப்படிப்பட்ட சாபங்கள் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இந்த 34வது அதிகாரத்தை நீங்கள் முழுசு வாசு பார்த்தா தெரியும். லேயாளுக்கு தீனாள் என்கிற ஒரு குமாரத்தி இருந்தால், அவர் தேசத்து பெண்களை அங்கே என்ன சீகேம் என்கிற ஊருக்கு வந்து யாக்கோபு குடியிருக்கிறார்னு மேலே உள்ள வசனம் சொல்லுகிறது பாருங்க. இப்போ 33:18 யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்துக்கு அருகே சென்று அங்கே கூடாரம் போட்டான். அங்கே என்ன செய்கிற நிலத்தையும் என்ன செய்கிறான், விலைக்கு வாங்குகிறான். 100 வெள்ளிக்காசுக்கு நிலத்தை வாங்கினான்னு 19 வருஷம் தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு வாங்கி அங்கே பலிபீடம் கட்டி அங்கே கர்த்தரை ஆராதித்தார். இப்போ ஒரு சீகேம்ங்கிற ஒரு பட்டணத்துக்கு போய் அங்கே கூடாரம் போட்டு நாடோடிகளாய் வாழ்த்து கொண்டிருந்தவங்க, மாமனார் வீட்டிலேருந்து புறப்பட்டு பதானாராமிலேருந்து வந்தவன் இங்கே வந்து என்ன செய்கிறான், இடத்த வாங்குகிறான். 100 வெள்ளிக்காசுக்கு இடத்த வாங்குகிறான். சீகேம் அப்படிங்கிறவங்ககிட்ட இடத்த வாங்கி இங்கே பலிபீடம் கட்டி அங்கே இருந்தால், அந்த லேயாளுடைய யாக்கோபு லேயாளு பிறந்த ஒரே ஒரு பெம்பளை பிள்ளை பெண் பிள்ளையாகிய தீனாள் வாலிப பிள்ளை. அந்த தேசத்தில் இருக்கிற பெண்கள் வாலிப பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய கலாச்சார நடவடிக்கை எப்படி இருக்கும், அவங்கள பார்க்கணும்னு ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர் தேசத்தின் பெண்களை பார்க்கறதுக்கு என்ன செய்தாலாம், தேசத்து பெண்களை பார்க்கறதுக்கு தான் அவள் போனாள். அப்போ அங்கே போகும் பொழுது அந்த தேசத்தினுடைய பிரபுவின் மகன் ஒருவன் இருந்தான். அவன் சீகேம், அவன் பேரு சீகேம். அவளை பிடித்து என்ன செய்கிறான், அவளை தூக்கி கொண்டு போய் தவறான காரியங்களை செய்து விடுகிறான். அதனால் என்ன செய்ய, அவளை தீட்டுப்படுத்தி விடுகிறான். இதனால் கோபம் வந்துடுது, பயங்கர கோபம் வந்துடுது பாருங்க. ஏன்னா அவன் தவறு பண்ணினது மாத்திரமில்லை, தவறு பண்ணி விட்டு அந்த பெண்ணவே நான் திருமணம் பண்ணிக்கிறேன், எனக்கே கொடுங்க அப்படின்னு கேட்குறான். யாக்கோபு அப்பா என்ன செய்கிறாருன்னா இதை கேட்டு அமைதியாக இருக்கிறாரு. ஏன்னா இந்த தீனாளுடைய அண்ணமார்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, கூட பிறந்தவங்களாம் ஆடு மேய்க்கிறதுக்கு வெளியில் போயிருக்கிறாங்க. வெளியில் போயிட்டு திரும்ப என்ன செய்கிறாங்க, வருகிறாங்க. வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு பாருங்க, நாங்கள் அந்நியர்களுக்கு மற்றவங்களுக்கு நாங்கள் பெண்கள்லாம் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்குது, விருத்த சேதனம் பண்ணினா மாத்திரம்தான் நாங்கள் பெண்களை கொடுப்போம், பெண்ணை எடுப்போம், மற்றபடி நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தந்திரமாய் என்ன செய்கிறாங்க, பதில் சொல்லி விடுகிறாங்க. பெண்ணை தன்னுடைய தங்கச்சியை கொடுக்கறதுக்காக அல்ல, பழி வாங்கும்படிக்காக என்ன செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி ஒரு தந்திரமான காரியங்களை சொல்லி அவர்களை அனுப்பி விட்டுறாங்க. அவங்களும் அதன்படி அவங்களும் அந்த பட்டணத்து மூப்பருடைய பையனும் அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் விருத்த சேதனம் பண்ணி நோவெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு சிமியோனும் லேவியும் பட்டயத்தை உருவிட்டு போகிறாங்க. வசனம் 34:25 மூன்றாம் நாளிலே அவர்களுக்கு நோவெடுத்து கொண்டபோது யாக்கோபின் குமாரன் தீனாளின் சகோதரனுமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொண்டு போனார். ஆண்களை எல்லாம் அந்த பட்டணத்தில் உள்ளவங்க கத்தி எடுத்துட்டு போய் பட்டயத்தை எடுத்துட்டு போய் வெட்டி கொண்டுட்டாங்க. இவர்கள் விருத்த சேதனம் பண்ணி நோவெடுத்து கொண்டுக்கிறாங்க. அதனால் என்ன செய்கிறாருன்னா இவங்க போகிறாங்க. 3ஆவது நாளில் இவங்க என்ன செய்கிறாங்க,
போய் 2 பேரும் போய் பட்டயத்தை உருகி 2 பேரும் போய் அங்கே இருக்கிற ஆண்களையெல்லாம் வெட்டி கொன்று போட்டுட்டு ஏமேரையும் அவன் குமாரன் சீகேம் அப்படி அவங்களையும் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய தங்கச்சியின் வாழ்வு ஒன்றுமெல்லாம் போகிறது காரணமாக இருந்த அந்த சீகேமையும் அவருடைய தகப்பனையும் என்ன செய்கிறான், வெட்டி கொண்டு போட்டு விடுகிறான். கொண்டு போட்டு போய்விட்டாங்க. யாக்கோபின் குமாரர்கள் வெற்றிடத்தில் இருந்த தன்னுடைய சகோதரியும் அழைச்சிக்கிட்டு என்ன செஞ்சான், பட்டணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்தார்கள், கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லி 27, 28, 29 வசனங்களில் இருக்கிறது. இப்போ 30வது வசனம் 31வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து தேசத்தில் குடியிருக்கிற கானானியர் இடத்திலும் பெரிசியர் இடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். கொஞ்ச ஜனம் உள்ளவன், நான் ரொம்ப கொஞ்ச ஜனம் உள்ளவனா இருக்கிறேன். அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். எங்க சகோதரிய என் சகோதரிய ஒரே ஒரு தங்கச்சி அவங்க வேசியை போல நடத்தலாமா, அங்க இருக்கிற பெண்களை பார்க்க, தேசத்து பெண்களை பார்க்க போன என் சகோதரிக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்களை நான் இருக்க விட மாட்டேன், அவங்கள கொன்று போட்டேன், நான் என்ன தப்புன்னேன், இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறேன், அவங்க பெரிய ஊர், பெரிய ஜன கூட்டம், நம்மளை எல்லாம் கொண்டு ஓட்டுருவாங்களே, பயந்துருக்கிறேன் அப்படி சொல்லி திட்டுகிறார். இப்படி செய்தாங்க. ஆனால் நியாய பிரமாணத்தின்படி ஒரு பெண்ணை, ஒரு வாலிப பிள்ளைய அவங்களுடைய வாழ்க்கையை அழித்தோம் என்று சொன்னால் அவங்களுக்கு கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாடி காலங்களில் அப்படி ஒரு சட்டமே இருந்துச்சு. இஸ்ரவேல் நாட்டில் பிரமாணம் இருந்துச்சு. ஒருவேளை அவங்க சொல்லலாம், நான் வேணும்னு செய்யலையே, என்னுடைய சகோதரியுடைய வாழ்க்கையை அப்படி அழித்ததுனால தான் நாங்கள் இது செய்தோம், இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி நியாயம் பேசினாலும் யாக்கோபு அதை ஏற்றுக்கிறவே இல்லை. நீங்கள் முரடர்கள், நீங்கள் கொடுமையின் கருவியில் வச்சிருக்கிறீங்க, நீங்கள் கொலைகாரர்கள், என் குடும்பம் உங்களால் அழிந்து விடுமோன்னு பயமாக இருக்கிறது அப்படி சொல்லி அப்பா அவர்கள் மேலே பயங்கர கோபப்படுகிற அவர்கள் மேலே அப்பாவுக்கு யாக்கோபுக்கு பயங்கர வெறுப்பு இருந்துச்சு. இப்போ சிமியோனு மட்டும் அந்த சாபம் அவன் வாழ்க்கையில் தொடரலை. ஏன்னு கேட்டால், ஒன்று நான் சொன்னேன், அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டான், அதை யாக்கோபு மன்னிச்சு என்ன செஞ்சிருக்கலாம், விட்டதுக்கப்புறம் அந்த சாபம் அவனை தொடராமல் இருக்கலாம். ஒன்று, அந்த சிமியோனுக்கு பாதிக்கலைன்றாங்க. ரெண்டாவது, இந்த ஆலோசனை வந்தது, இப்படி போய் இவங்களுக்கு தந்திரமாக பதில் சொல்லி இவர்களை கொன்று அழிக்கலாம்னு சொல்லி புத்திமதியும் ஆலோசனையும் ஐடியாவும் கொடுத்தது லேவிதான்னு சொல்கிறாங்க. இந்த லேவிங்கிறவன் தான் இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்து இவங்களை இப்படியெல்லாம் நோவெடுக்க சொல்லி இவர்களை விருத்த சேதனை பண்ண சொல்லி படுத்து இருப்பாங்க. எல்லாரும் வேதனையோடு படுத்துருக்கிற நேரத்தில் அவங்க எழும்ப கூட முடியாது. அப்போ போய் எல்லாத்தையும் கொண்டு போட்டு வந்துடலான்னு இந்த தந்திரமான ஐடியாவை கொடுத்ததே லேவி தானா. அதனால தான் அவன் மேலே இந்த சாபம் வந்துச்சான். பாருங்க, 2 பேர் மேலே சாபம் போட்டது, ஒருத்தர் மன்னிக்கப்பட்டுட்டான், ஒருத்தர் மேலே இந்த சாபம் அப்படியே வந்துச்சு. இப்படி வேதத்தில் யாருக்காச்சும் நடந்திருக்கான்னா, ஆமாம் நடந்திருக்குது. பாருங்க, என்னாகம புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே தம்பிக்கு விரோதமாக ஆரோன் அண்ணனும் மிரியாம் அக்காலும் எழும்பி அவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. விரோதமாக கலகம் பண்ணுறாங்க. உடனே ஆண்டவர் எழும்பி மிரியாமை தண்டிக்கிறார். அவளுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. ஆனால் ஆரோனை ஒன்றும் செய்யலை. ஆரோனை என்ன செய்யலை, மன்னிச்சு விடுகிற. காரணம் என்ன, இதுக்கு இந்த பிரச்சனைக்கு, இந்த குழப்பத்துக்கு தம்பிக்கு விரோதமாக அண்ணனும் அக்காலும் எழும்புறதுக்கு முக்கிய காரணம் அக்கா தான் காரணம். முழுக்க அக்கா மூளையா ஐடியா பண்ணிடுறதுனால அவளுக்கு குஷ்டம் வந்துச்சு. அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார், நீங்கி போய்விட்டு. அதாவது 12வது என்னாகும் 12ல் 9, 10.
மீரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். அவள் குஷ்டரோகியா மாறிவிட்டாள். பாருங்க, அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி சொல்றாரு 11 என்ன ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய், நாங்கள்னு சொல்லுகிறான், நான் சொல்லல, நாங்கள் செய்த இந்த புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். 12 தன் தாயின் கற்பத்தில் அவள் ஆகாது இருப்பாளாக என்றான். ஆமா, அவளுக்கு இப்படிப்பட்ட தண்டனை வேண்டாம் அப்படின்னு மோசையிட்ட கெஞ்சுகிறார். தன்னுடைய தம்பியா இருந்தாலும் ஊழியக்காரர் அவர்கிட்ட கெஞ்சுகிறார். அப்ப உடனே அழுகிறார். அவரு உடனே தேவனிடத்துல கெஞ்சுகிறார் மோசே. அப்ப அதுக்கு அவர் பதில் சொல்லுகிறார். 7 நாள் இப்படித்தான் குஷ்டரோகம் இருக்கும், அப்புறம் அவளுக்கு சரியாயிரும் அப்படி சொல்லி என்ன செய்கிறார், அங்கு கர்த்தர் பேசிவிட்டு போய்கிறார். இதுக்கு மூல காரணம், தம்பிக்கு விரோதமாக எழும்புறதுக்கு மூல காரணம் அக்கா கூட இன்னொரு மூத்த தம்பி தன்னோடு கூட ஆரோனை சேர்த்துட்டு எழும்பினார். ஆரோனை கர்த்தர் மன்னித்தார். ஆனால் இதுக்கு மூல காரணமாக இருந்த மிரியாமை கர்த்தர் தண்டித்தார். அதுபோல தான் நிறைய நேரத்தில் கர்த்தருக்கு சோத்திரம், இங்கே சிமியோன் மன்னிக்கப்பட்டுட்டான், லேவி அவனுடைய வாழ்க்கை இந்த சாபங்கள் வந்து பழித்தது. சரி, தகப்பன் என்னென்ன சாபமெல்லாம் போட்டார் அப்படிங்கிறத ஒரு சிலதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஆதியாகமம் 49:5 வாசிக்கலாம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரன். ஆனா ஏக சகோதரன், அவர்கள் ஏக சகோதரனா ரெட்ட பிள்ளைங்க மாதிரி எப்பயும் ஒன்னாவே இருப்பாங்க. அதான் ஏக சகோதரன் அப்படின்ற மாதிரி அங்க சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அப்ப இனிமே இவங்க ஏக சகோதரர்களா இருக்கிறாங்க. இவர்களுடைய கருவி எப்படி இருக்குதுங்க? கொடுமையின் கருவின் அடுத்து சொல்றாரு, ஏக சகோதரர்கள் இவங்க இனிமே ஒன்னா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சாபம் போடுறாரு. என்ன சாபம் போடுறாரு? ஏக சகோதரங்க, ஒட்டி பிறந்த ரெட்ட பிள்ளைங்க மாதிரி இவங்க இருப்பாங்க, இனி அப்படி இருக்க மாட்டாங்க, இவர்களை பிரிய பண்ணுவேன். இவர்கள் என்ன பண்ணுவேன்? பிரிய பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. இனிமே இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒற்றுமையாய் ஒன்றாய் இவங்க இருக்க போறது இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். பாருங்க, இவங்க ஒன்னா இருக்க மாட்டாங்க அப்படின்னு. அடுத்து வாசிங்க, தொடர்ந்து வசனத்தை வாசிங்க. அந்த 5ஆம் வசனத்தையே வாசிங்க. சிமியோனு லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் என்று சொல்லி சாபம் போடுறார். அவங்க பட்டயம் கொடுமையின் கருவிகள் அப்படிங்கிறார். அப்போ கொடுமையின் கருவினா அது கொடுமையானது, அது கொலை செய்யக்கூடியது, அது எதுக்கும் பிரயோஜனமற்றது. இப்ப இவங்க சொல்றாங்க, லேவியே நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவனா இருப்ப, நீ ஒன்றுக்கு உதவாதவனா இருப்ப, உனக்கும் நீ பிரயோஜனம் இல்லாம இருப்ப, உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் வம்சத்துக்கும் நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவனா, லாய்க்கு இல்லாதவனா இருப்ப அப்படின்னு சொல்லி லேவி மேல சாபத்தை வைக்கிறா. வீடு, குடும்பம், ஊழியம், தொழில் எதுவுமே உனக்கு வாய்க்காது, எதுலையுமே நீ பிரயோஜனமாக இருக்க மாட்ட, நீ ஒரு பலவீனமானவன், நீ ஒரு ஞானம் இல்லாதவன் அப்படின்னு சொந்த தகப்பனே சாபம் போடுகிறார். பெத்த தகப்பனே சாபம் போடுகிறார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் பெத்தவங்களே உங்களை அதிகமாக சாபம் போட்டிருக்கிறாங்களா? நீ அப்படிப்பட்ட சபிக்கப்பட்டவர்களை போல உங்க வாழ்க்கை இருக்குதா? ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்துட்டீங்க, அந்த ஒரு காரியத்தை வச்சு காலமெல்லாம் உங்களை சாபமா பார்க்குறாங்களா? நீங்க சபிக்கப்பட்டவர்கள் போல இருக்கிறீங்களா? சொந்த குடும்பமே, ஏன் கூட பிறந்தவங்க மாத்திரம், பெற்றவங்களே என்னை சாபம் போடுறாங்களே, சாபம் ஆயிட்டேனா, எதற்கும் நான் இனி பிரயோஜனமற்றவனா இருக்கிறேன்னா? அப்படியெல்லாம் அந்த லேவி அழுது புலம்பின அவனை பார்த்து சொன்னாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடிய நீ கணம் பெற்றாய், நீ முக்கியமானவன். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து சொன்னாரு, என் பார்வைக்கு நீ அருமையானவன், நீ முக்கியமானவன், உன்னை நான் பெருமைப்படுத்துவேன், எல்லாரும் உன்னை அசிங்கப்படுத்தலாம், உன்னை எல்லாரும் ஆகாது வேஸ்ட்னு சொல்லி தூக்கி எறியலாம், நீ தண்டம்னு சொல்லலாம், உதவக்கரன்னு சொல்லலாம், எதுக்கும் லாய்க்கில் பூமிக்கு பாரம், குடும்பத்துக்கும் பாரம், நீ இந்த குடும்பத்தில் பிறந்ததே அவமானம்னு சொல்றாங்களா? கர்த்தர் சொல்றார், நீ எனக்கு முக்கியமானவன். பாருங்க, அப்படிப்பட்ட அவன் கருவி, கொடுமையின் கருவி அப்படின்னு அவன் தகப்பன் சாபம் போட்டா, அதே கருவி, அதே பட்டயத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். எப்படி மாற்றினார்னா, இதே லேவி கோத்திரம் தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களா எடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
லேவி கோத்திரத்தை ஊழியக்காரங்களா எடுத்தாரு. உன் குடும்பத்துக்கு, உன் தகப்பனுக்கு, உன் கூட பிறந்தவங்களுக்கு நீ சாபமாய் எல்லாம் பார்க்கலாம், சாபமானவனு சொல்லலாம். அந்த சாபமானவனா இருக்கிற உன்னை நான் ஊழியத்துக்கு எடுக்கிறேன், நீ ஆசீர்வாதமானவனா, நீ ஆசீர்வாதமானவளாய் மாறி விடுவாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த பெத்த தகப்பனுக்கு, எந்த பெத்த தாய்க்கு, எந்த பிறந்த குடும்பத்துக்கு நீ சாபமா இருந்தியோ அந்த குடும்பத்துக்கு உன் பட்டயத்தை ஆசீர்வாதமா மாத்துறேங்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் சகோதரிக்கு நீதி செய்யும்படி, நியாயம் செய்யும்படிக்கு உன் பட்டயத்தை விருகி கொடுமையான காரியங்களை செய்தாய் என்று சொல்லி உனக்கு சாபம் வந்திருக்கும். உன் சகோதரர்களுக்காக, உன் சகோதரிகளுக்காக, உன் உடன் பிறந்தவர்களுக்காக நீதி நியாயம் செய்யணும்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நீ செய்தது உனக்கு சாபமாய் மாறி இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானபடி. உலகத்தின் பார்வையில, உறவு பார்வையில, குடும்பத்தின் பார்வையில, பெத்தவங்க பார்வையில நீ ஒருவேளை அருவருப்பா இருக்கலாம். நான் மனுஷர் பார்க்கிற விதமாய் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் அவளுடைய இருதயத்தை பார்க்கிறேங்கிற. எந்த பட்டயத்தாலும் கொலை செய்து கொலைகாரர்களா, கொடுமைக்காரர்களா மாறினார்களோ அதே பட்டயத்தை லேவி எடுக்க வச்சாரு, அவன் கோத்திரத்தை எடுக்க வச்சாரு. ஒவ்வொருத்தரும் பாவம் செஞ்சு வரும்போது ஆடு, மாடு, புறா எல்லாம் கொண்டு வருவாங்க பாருங்க. அதை பழி செலுத்துறதுக்காக இந்த பட்டயத்தை, இந்த கத்தியை எடுத்தான். பட்டயம்னா கத்தி எடுத்து என்ன செஞ்ச, மாடுகளை, ஆடுகளை பழி செலுத்தினான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் பட்டயத்தை எடுத்து ஒரு பட்டணத்தையே அழிச்சு கொண்டு பட்ட கொடுமைக்காரன் வம்சம் சந்ததின்னு சொல்லி சபிக்கப்பட்டவங்களா நீங்க இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாத்திட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு காலத்துல பட்டயத்தை கொடுமையின் கருவி, நீ செய்யறது கொடுமை, நீ சபிக்கப்பட்டவன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீ பட்டயத்தை எடுத்து அந்த ஆடை, அந்த மாடை அவங்க வெட்டி பழி செலுத்தினா தான் அவங்க பாவம், அவங்க சாபம், அவங்க குற்றமெல்லாம் ஆண்டவர் நீங்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குற்றவாளிகளா, பாவியா, ஆமை சாபமானவர்களை பார்த்தாங்க உங்களை. ஆனா அதே சாபமானவர்களை ஆண்டவர் ஆசீர்வாதமானவர்களாய் மாற்றி விட்டார். உங்களை ஆசீர்வாதமா மாத்திட்டாரு. உங்க மூலம்தான் அநேகருக்கு ஆசீர்வாதமும் நல்லதும் வரும் என்று இயேசுநாதர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பாருங்க, எதை சாபம்னு நினைச்சாங்களோ அதை உங்களை ஆசீர்வாதமா மாற்றிட்டார். உன் கருவி சாபம் இல்லை, உனக்குள்ள விசேஷ ஞானத்தை கொடுப்பார். உன் குரலை பார்த்து குறை சொல்லியிருக்கலாம், உன் உடம்புல இருக்கிற பலவீனத்தை பார்த்து குறை சொல்லியிருக்கலாம். உனக்கு எந்த அறிவு ஞானமும் இல்லை, உனக்கு நல்ல படிப்பு வரலை, உனக்கு எந்த திறமையும் இல்லை, நல்ல உடம்பு தெம்பு பலன் கூட இல்லை, இந்த உடம்பை வச்சு உழைக்க முடியாது, இந்த குரலை வச்சு பாடினா கூட பரிதாபமாக இருக்கிறோம், உன்னால் ஊழியம் செய்ய முடியாது, உன்னால் சம்பாதிக்க முடியாது, குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, படிக்கிறதுக்கு அறிவு கூட இல்லை, நல்ல அறிவு இல்லை, படிப்பு வரல, என்ன செய்ய போறேன்னு தெரியலை, இப்படி பல விதத்தில் உன்னை பரியாசம் பண்ணியிருக்கலாம். சாபமா, அற்பமா, வேண்டா வெறுப்பா உன்னை பார்த்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை விலையேற பெற்றவர்களாய் கர்த்தர் மாற்றி விட்டார். அடுத்ததா பாருங்க, அதே சோத்திரம் 49வது அதிகாரம் ஆதியாகமத்தில் 6வது வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. இப்போ அடுத்து என்ன சொல்லுகிறார்னா பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதுன்னா அவன் பேச்ச மதிக்காத, அவன் பேச்ச தண்ணியில் எழுதுன மாதிரி அவனுக்கும் மரியாதை கொடுக்காத, அவன் பேச்சையும் மதிக்காத. ஒருத்தவங்களுடைய பேச்சை மதிக்கலைன்னா என்ன அர்த்தம்? அவங்கள மதிக்கலைன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? நீ சொல்கிறீங்க, உடனே உங்கள் பேச்சை கேட்குறாங்கன்னா உங்களை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்கள் பேச்சை கேட்கலன்னா என்ன அர்த்தங்க? உங்களையே மதிக்கலைன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? அப்போது அவனுடைய ஆலோசனைக்குன்னா அவன் சொல்லுகிற பேச்சை, அவன் சொல்கிற ஆலோசனை, அவன் சொல்கிற காரியத்தை எதையுமே காதில் வாங்காதங்க, அவனை புறம்பே தள்ளுங்க அப்படின்னு சாபம் போடுகிறார் பெற்ற தகப்பன். ஆனால் கர்த்தர் பாருங்க, என்னாகம புஸ்தகம் 27வது அதிகாரம் 21. அவன் ஆசாரியனாகிய எலியேசருக்கு முன்பதாக நிற்க கடவன். அவனை நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். ஊரீம் என்னும் இதனாலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படியே அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார். இங்க
ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த லேவிய அவன் பேச்சை கேட்காத, அவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காத, அவன் ஆலோசனை ஒரு நாள் ஒரு போது கேட்காதங்கன்னு சொல்லி சகோதரர்களுக்கும் ஜனத்துக்கும் தன்னுடைய அவன் சொல்ற சாபத்தை வச்சாரோ, அதே லேவியை பார்த்து இப்போ சொல்றாரு, ஊரியம் தும்மிம்ங்கிறத அவங்க கிட்ட நான் கொடுத்துருப்பேன், அவன் என்கிட்ட வந்து கேட்பான், அந்த ஊரியம் வழியா என்கிட்ட கேட்பான், நான் சொல்ற ஆலோசனைய இந்த லேவி கோத்திரத்தின் வழியா தான் எல்லாரும் கேட்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தகப்பன் சொன்னா இவன் பேச்சவே கேட்காதீங்க, இவனை ஒரு பொருட்டாவே மதிக்காதீங்கன்னு சொன்னா, குடும்பத்தை பார்த்து சொன்னா, உறவுகளை பார்த்து சொன்னா, ஜனங்களை பார்த்து சொல்லி சபிச்சான். ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, இவன் என்கிட்ட வந்து கேட்பான், எதுனாலும் நான் இவன்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன், இவன் சொல்றதைத்தான் நீங்க எல்லாரும் கேட்கணும். ஒரு காலத்துல உங்க பேச்சு மதிக்கப்படல, உங்க குடும்பத்தை மதிக்கல, உங்களை ஒரு பொருட்டா என்னல, ஏன்னா கர்த்தர் ஒருத்தனை அங்கீகரிக்கிற வரைக்கும், கர்த்தருடைய அங்கீகாரம் வெளிப்படுற வரைக்கும் ஒரு மனுஷன் உங்களை மதிக்க மாட்டான். இப்ப நீங்க ஊழியம் செய்கிறவங்களா இருந்தா, நீங்க ஊழியத்துல கர்த்தர் உங்களை அங்கீகரிச்சு ஆசீர்வதித்து உயர்த்தினா மட்டும்தான் உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு. அது வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டாங்க. உங்க குடும்பத்திலையும் கர்த்தருடைய அங்கீகாரம் வெளிப்படலைன்னா உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. உங்க வீட்டிலையும் உங்க குடும்பத்திலையும் உங்க சபையிலையும் நீங்க செய்யற வேலை செய்யற இடத்துலையும் நீங்க நிற்கிற இடத்துலையும் சொந்த பந்தங்க மத்தியில் உங்களை ஒரு மனுஷனா மதிக்காம இது வரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், அங்கீகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், மதிப்பையும் மரியாதையும் நான் கொடுக்கிறேன், உன் பேச்சு மட்டும்தான் அங்க கேட்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு காலத்துல உன் பேச்சை மதிக்கவே இல்லை, காதுல வாங்கவே இல்லை, ஒரு பொருட்டா எண்ணவே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இனிமே உன் பேச்சு மட்டும்தான் எடுபடும், உன் பேச்சின் படிதான் அங்க நடத்தப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிப்பட்ட கனத்தை இந்த லேவிக்கு கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இப்போ முழு தேசமும் முழு பல லட்ச ஜனங்களும் இப்போ லேவியனுடைய பேச்சை கேட்குற அளவுக்கு கர்த்தர் அவனை மாற்றி அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். மற்றவங்க பார்வையில் நீ அருவருப்பாக இருக்கலாம், ஆனால் என் பார்வையில் நீ அருமையானவன். மற்றவங்களுக்கு நீ வேஸ்ட்டு ஆகாதுன்னு சொல்லலாம், நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே நீ கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகிக்கிறேன், அதனால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீ எனக்கு முக்கியமானவன், நான் உன் பேரை உன்னை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை நான் நேசிக்கிறேன், அதிகமாய் அன்பு கூறுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த மாதம் முழுவதும் மாத்திரமில்லை, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென், ஆமென்.